السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஒரு தடவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பிரச்சினைகளுக்குமான தீர்வை அல்லாஹ் நாம் காலையிலே எழும்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக தந்து விடுவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆ இருக்கின்றதே மிகவும் சிறந்த ஒரு துஆ. ஏனென்றால் 3 நபிமார்கள் ஓதிய ஒரு துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எறியப்பட்ட பொழுது இந்த துஆவை ஓதினார்கள். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிர்அவுனினுடைய படை அவர்களை துரத்தி வருகின்ற வேளையில் இந்த துஆவை ஓதுகின்றார்கள். அதே போன்று நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்திய வேளையில் நபி அவர்களும் இந்த துஆவை ஓதினார்கள். மிகவும் சிறந்த ஒரு துஆ, அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. நாம் இதனை நம்பிக்கையோடு யக்கீனோடு நல்ல எண்ணத்தோடு இந்த துஆவை ஓதுகின்ற பொழுது நம்முடைய அனைத்து பிரச்சினைகளையும் அல்லாஹ் நீக்குவான். எவ்வாறு அவன் அவனுடைய தூதர்களுக்கு உதவி செய்தானோ அதே போன்று யக்கீனோடு நாம் ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிரச்சினைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நாம் வெள்ளி இரவு மிகச்சிறந்த ஒரு இரவு. இந்த இரவிலே இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக நாம் தூங்கி எழுந்ததும் காலையில் அந்த பிரச்சினைக்கான தீர்வை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே பொறுப்பேற்பவர்களில் மிகச்சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று வரக்கூடிய இந்த துஆ, இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய பிரச்சினைகளுக்கான தீர்வை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.